இயற்கையில் வேதங்கள் கூறுவது, இப்ப மானோட உடல் சேர்த்துக்கொண்ட உடலுக்கப்ப அதனுடைய மனம் குணம் சாந்தமானது. அந்த மானை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யுது, பிடிக்கணும்னு ஆசை வரும். அதே மாதிரி புலி உடல் இருக்கு, அதை பார்த்த உடனே என்ன செய்யறோம், மிரண்டு ஓடுறோம். அதன் உடல் இருந்து வரக்கூடிய வாசனையும் சாம இசை, அதனுடைய உணர்வு நோந்தோன்னு நம்ம கிடுகிடுன்னு நடுக்கம் வருது. மானை பார்த்த உடனே பிடிக்கணும்னு ஆசை வருது. அதனாலதான் ரெட் சாம அதர்வன அப்படின்னு இங்க வச்சிருக்கிறாங்க. இப்ப புலியோட உணர்வே மான் நுகர்ந்தவன் என்ன செய்யுது, மானோட சார்ந்த குணமெல்லாம் போதும், இதை போட்டு அடைக்கிறது. குழவி எப்படி புழுவை தூக்கி கொட்டோம்னு விஷமெல்லாம் பாஞ்சி அந்த உணர்வின் தன்மை போய் அந்த புழு குழவியா மாறுதோ, இதே போல புலியின் உணர்வே மானின் உடலுக்குள்ள அந்த அணுக்கள் எல்லாம் சரியிட்ட உடனே அதனுடன் அதுக்கு மானுக்கு சார்ந்த குணமெல்லாம் போயிடுது. புலி சாந்தமான குணத்துக்கு போனா அதர்வன. அப்போ என்ன செய்யுது, புலியோட உணர்வு பூராமே மானோட சார்ந்த உணர்வான யஜூர் ஒரு வித்தாகி போகுது, புலியாக உருவாகும், ஒரு கருவாக மாறிவிடுகிறது. இப்ப நாம பார்க்கிறோம் இல்ல, இப்ப விஞ்ஞான அறிவியல் என்ன செய்யறாங்க, இன்னொரு உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களை சேர்த்து வச்சு பலவிதமான ரூபம் கொண்ட மிருகங்களா மாத்திரம் இது மனிதன் செய்யறான். இதே போல இயற்கையின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது, அந்த மான் நுகரப்படும் போது அந்த உணர்வுகள் வலிமையான பின் அதவன ஒரு வித்தாக மாறிவிடுகிறது. அது இறந்த பின் மீண்டும் சாம அந்த புலியின் ஞாபகம் தான் வருது, புலியின் ஈர்ப்புக்குள் போய் அந்த புலிக்குட்டியாக உருவாகுது. இது பார்க்கிறோம். இதை போல இது உருவத்தை உருவம் வச்சு அருவ நிலைகளை நாம் எண்ணி நல்ல குணங்களை நமக்குள் சேர்த்து தீமையான உணர்வுகளை மாற்றி அமைக்கிறது தான் இங்க அனுசரிறாங்க, உருவம் அமைக்கிறாங்க. துவைதம் நாம அங்கே காவியங்களை படைச்சு வைக்கிறாங்க. இந்த தெய்வம் நல்லதை செய்யும், நன்மைகளை செய்யும். அப்ப அந்த நன்மைகளை செய்யும்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நாம எப்படி இருக்கிறது, எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, என் பையன் சொன்னபடி கேட்கல, இப்படி தொழில் நடத்தி இருந்தேன், எல்லாம் நஷ்டமா போச்சு, எல்லாருக்கும் நான் நல்லதுதானே செய்தேன், என்ன இப்படி சோதிக்கன்னு கேட்க சொல்றாங்களா? இது அப்படி கேட்பதற்கு அல்ல. தீபார்த்தனை காட்டின உடனே அர்ச்சனை செய்து எல்லாம் சொல்லியாச்சு, நேரம் ஆண்டவன் போய் நாம கஷ்டத்தெல்லாம் சொன்னா வந்து செய்வானா? நாம எதை நுகர்றோமோ நம்ம உயிர் அதை செயல்படுத்தும். அப்ப நாம எதை நுகர வேணும், எதை உடலை நமக்குள் உணர்வை உருவாக்கணும் அப்படிங்கறத உருவம் அமைத்து சல புராணங்களை வச்சு காட்டுறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இந்த தீபார்த்தனை காட்டப்படும் போது இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது. அப்ப நம்ம எதை எண்ணணும், நமது வாழ்க்கையில பொருள் அறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி வேண்டும். இப்ப நம்ம பையன் சொன்னபடி கேட்கல அப்படின்னு தான் நம்ம அவனை திட்டுறோம். எதப்ப பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறானே கோயில போய் என்ன செய்யறோம், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், உன்னை நான் வணங்குறேன், விரதம் இருந்தேன், எல்லாம் இருந்தேன், என்னை இப்படி பேசலாம் தான் நம்ம பேசுறோம். அப்ப எதை வளர்த்துக்கிறோம், கோயில போய் அவன் மேல விருப்பதான் வளர்த்துக்கிறோமே தவிர அங்க காட்டி உணர்வை நாம் கொஞ்சமாவது நாம எடுத்து வளர்க்கிறோமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கோயிலை நாம அவமதிக்கிறோமா, கோயிலை மதிக்கிறோமா, கொஞ்சம் அந்த பக்தி உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பக்தினா எதுவுமே தெரியாதபடி சாமிக்கு அபிஷேகம் செய்யறது, ஆராதனை செய்யறது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் செய்தா அதை மெச்சி அவன் செய்வான்னு தான் நாம இருக்கிறோமே தவிர விரதம்னால் என்னன்னே தெரியாம இருக்கிறோம். பக்தினா என்னன்னே தெரியாம இருக்கிறோம். இப்ப நம்ம நினைக்கிற பக்தி எப்படி இருக்கணும், அந்த தீபார்த்தனை காட்டும் போது பையன் சொன்னபடி கேட்கலைன்னா அவன் பொருள் அறிந்து செயல்படும் திறன் தரணும் அப்படின்னு என் பையனுக்கு பொருள் அறிந்து செயல்படுது. இப்ப நாம கொடுக்கல் வாங்கல, ஒருத்தர் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க, அவங்கள என்ன செய்யணும், அவங்களுக்கும் பொருள் அறிந்து செயல்படும் இந்த சக்தி பண்ணணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பொருள்
பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறும். அப்ப நம்ம காசு கொடுக்காத மேல வெறுப்பு வருதோ, பையன் மேல வெறுப்பு வருதோ, பையன் இங்க கோயிலுக்கு வரப்போகும்போது இந்த தெய்வீக குணம் பெறணும், அம்மா அப்பா அருள் பெறணும், பொருளிலிருந்து செயல்படும் பெறணும், எங்க குடும்பத்தில் எல்லாம் நலம், அந்த பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெறும் நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி என்ன வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்டான பகைமையை நீக்கி அந்த பற்றோட மனிதன் வாழ்றதுக்கு தான் இந்த கோயில் வச்சாங்க. இப்ப நான் கடையில பொருள் வாங்குறேன், இப்ப என் பையன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன், திடீர்னு விருந்தாளி 2 பேர் வந்துடுறாங்கன்னு வச்சுங்க, இந்த கோடிக்கு ஒரு கலரை வாங்கிட்டு வாடாங்கிறோம். இல்லைங்க அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்க வேண்டாம்னு சொல்ல சொல்ல இல்லை எனக்கு போட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறோம். இவங்க அவசரமா போவான். அங்க போன கடையில கூட்டம் இருக்கும், அது எடுத்து கொடுறதுக்கு நேரம் ஆகும். இல்லைங்க நாளைக்கு வேணா பாத்துக்கலாங்க நான் போகலான்னு சொல்ல சொல்ல இவங்க மேல இருக்கிற பிரியத்துல என்ன செய்யறான், பையன் மேல இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செய்வான். நீங்க பாருங்க, இதை அவசரத்துக்கு எண்ணி இந்த நண்பரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரும். அங்கிருந்து வெறுப்பு வரும்போது இவங்க என்ன செய்வாங்க, நாளை பார்த்துட்டா வரும் எப்படி இருக்க வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க படப்பட வரலைன்னா இங்க நம்மளுக்கு கோபம் கொதிச்சுட்டு வரும். எப்படி இப்ப இந்நேரத்துக்கு இந்நேரம் வரைக்கும் ஒரு சுற்றி சீக்கிரம் வாங்கிட்டு சொன்னேன், ஏன்டா அந்த மாதிரி சொன்னேன். நான் என்ன செய்யப்பட்டு அவங்க கொடுக்கல, என்ன நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு மட்டும் இருக்கான்னு அந்த இடத்துல வெறுப்ப விட்டுரும். அந்த இடத்துல பொருள் அறிய முடியுதோ, போனா லேட் ஆகி போச்சு, இவங்க சமாதானப்படுத்தலாம். சரி அங்க போன இடம் எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல நம்ம நிதானம் வருதா, இந்த மாதிரி அந்த பொறுமை வேணுங்கிறதுக்காக வேண்டி விளக்க காட்டுறாங்க. ஏன்னா அவன் வர்றதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னா அங்க ஏதோ தடங்கள் இருக்குது. சரி அவன் மேல நம்ம விருப்பம் இல்லாதபடி நண்பர்கள் ஏதோ அங்க போன இடத்துல என்னமே தெரியல, சரி நேராகி போச்சு பரவாயில்லைங்க அப்படின்னு இவங்களை சமாதானப்படுத்தினாங்க. ஆனா இவங்க கிட்ட அன்பை பெறுறதுக்காக வேண்டி தன்னுடைய மகனுக்கே வாங்கிட்டு வந்த பண்ணுவேன், அவனை விருப்பு தான் வைக்கிறது. ஒரு தடவை எடுத்தாச்சுன்னா அடுத்தாப்படி என்ன செய்வான், நீ போகும்போதே எப்ப பார்த்தாலும் நீ போன நேரம் பண்ணிடாதான். இந்த உணர்வு அங்க பாஞ்ச உடனே வாங்கிக்கிறவங்க நம்மள குறை கூறிக்கிட்டே இருக்கு. இந்த உணர்வு என்ன செய்யும், இந்த நிலையில போவான். அங்க போய் அவசரத்துல போய் ஏதாவது சொல்லுவான், ஏன்டா முந்திரி வட்ட மேலே போட அப்படின்னு அவன் எடுத்துட்டு கொடுக்க மாட்டான். அப்ப நம்ம சொல்ல என்ன செய்யுது அங்கேயே தரைப்படுத்து. நீ பார்க்கலாம் அவனை கெட்டவனாவே ஆக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பான். ஒரு வேலைக்கு போகும்போது இதை முன்னாடி சொல்லிதான் நீ பார்த்து வாடாப்பா அப்படின்னு சொல்லுவான். அவன் பார்த்து வாடான்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ இப்படி போய் எப்படி வேணும்னு இது பண்ணிட்டு வந்துடாடா நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சொல்ற வாக்குதான் அங்க நடக்குமே தவிர அந்த நல்லது செய்யிட்டு வர்றதுக்கு உண்டான ஊக்கம் நம்ம கொடுக்கறதோ அது இல்லை. அதுக்காக வேண்டிதான் கோயில்ல விளக்கு வச்சு காட்டுறாங்க. நாம வாழ்க்கையில தெரிந்து எது சந்தர்ப்பங்கள்னா அது நிதானமா இருந்து இந்த நல்ல வெடி காட்டணுங்கிறதுக்காண்டி அந்த கோயில்ல தீபத்தை காட்டணும். அப்ப நம்ம அந்த பொருள் அங்க இருக்கிறதெல்லாம் தெரியும், நம்ம உடலுக்குள்ள நல்ல குணம் மறைஞ்சிருக்கு. அப்ப நிச்சயம் அந்த நல்ல குணங்களை நாம தெரிந்து அவனை நல்லவனாக்குறதுக்கு என்ன வழியோ, தாமதங்கள் வந்தாலும் கூட அவனுக்கு அறிவுரைகளை சொல்லக்கூடிய நிலைகள் வரணும். அப்படிங்கிறதான் அந்த விளக்க வச்சு காட்டுறாங்க. விளக்கு வச்சு காட்டும்போது எத்தனை பேர் என்றோம், இந்த விளக்கு வச்சு காட்டின உடனே அவங்கவுங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி பையன் சொன்னபடி கேட்கலன்னு இதை எண்ணுவாங்க. காசு கொடுத்தவங்க கொடுக்கலன்னு இப்படியே இருக்கிறாங்க, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே. அவங்க உங்களுக்கு நகர்ந்த தந்தமைக்கு தக்கதான் அந்த கோயில்ல இப்ப நம்ம பக்தியை கொண்டாடுறோமே தவிர நம்மளுக்கு ஏதாவது பக்கத்து வீட்டுல ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஒண்ணுமே செய்யலை எனக்கு இப்படி இடைஞ்சல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம கும்பிடுறோம். எதை கும்பிடுறோம், அந்த இடைஞ்சலையும் மற்றதையும் எண்ணி சுவாசித்து பெருமூச்சு விட்டு இருக்கோம். வேற ஏதாவது நம்ம என்றமோ அவன் காட்டிய நிலைகள் பொருளறிந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி வெளிச்சத்தை காட்டி நம்ம வாழ்க்கையிலே நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல உணர்வு எப்படி காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் காட்டுறாங்க. அப்ப அந்த வேதனை என்ற உணர்வுகளை நாம் எடுக்கப்படும் போது என்ன செய்யுது, அது மேல பிரியமா இந்த உணர்வு எல்லாம் நம்ம உடல்ல குறையும். நல்ல அணுக்களில் போய் சேர்த்த உடனே அவனை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் வெறுப்படையும் தன்மை வரும். அதுதான் சாப்பாடு வரும். அவனுக்கு நம்ம அம்மா அப்பா பார்க்கும்போது அம்மா அப்பாவுடைய மரியாதையை போயிடும். இந்த உணர்வுகள் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு அந்த குட்டைகளோட பார்க்க தொடங்கிடலாம். அப்ப நம்ம உடல்ல உள்ள அணுக்களை என்ன செய்யுது, ஒரு மாதிரி இப்ப வீட்டுல என்ன செய்யுது,
சொல்லும் போது என்ன சொன்னா அவன் போற காரியம் எல்லாம் தரப்படும். நீ எப்ப பார்த்தாலும் சனி பிடிச்சு போன அந்த காரியம் போய் நம்ம ஏச ஆரம்பிச்சிடறோம். நம்மளை அறியாமலே ஏச ஆரம்பிச்சிடறோம். அப்ப எப்படி இருக்கும்? இது எல்லாம் நாம நிதானிச்சு சிந்தித்து நாம செயல்படுறதுக்கு விளக்க காமிக்கிறாங்க. அப்ப நான் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும். என் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும். நான் தொழில் செய்கிற இடங்களில் பொருளறிந்து செயல்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தொழில் செய்கிற இடங்கள நீயா நானான்னு சொல்லுவாங்க. தெரியாம ஒரு வார்த்தைகளை சொல்லிடுவோம், அல்லது தெரியாம அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, அந்த சிந்தனைகள் நம்மளுக்கு வேணும். அந்த சிந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஏன் அவன் நம்மளை கோபிச்சான் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சோம்னா அவங்க உணர்வு நமக்குள்ள வராது. அப்ப கொஞ்ச நேரம் தடுத்து நிற்கிறேன். ஈஸ்வரா அப்படின்னா அந்த குற்றங்களை அவன் செய்யறான் அல்லது நம்ம பையன் செய்யறான்னா லேட் ஆகுது அப்படிங்கிற ஈஸ்வரா அவன் பொருள் இருந்து செயல்படும் சக்தி வரும். அப்ப நம்ம தொழில் செய்கிற இடங்களில் இந்த மாதிரி குற்றங்கள் ஆனா அவன் பொருள் இருந்து செயல்படும் சக்தி வரும். அவன் கோபத்தை நமக்குள்ள விடுறதில்லை. ராமாயணத்தில் என்ன செய்யறான்? வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் அப்படின்னா அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மேல கோபம் வருது. அந்த உணர்வு உள்ளுக்கு போகாதபடி ஈஸ்வரா நீங்க நிறுத்திக்கணும். அப்ப அந்த நிறுத்திட்டோம்னா உள்ளுக்கு போகாது. அப்ப அதுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் வென்றவன் துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நாம் பெறணும் ஈஸ்வரான்னு சொல்லி நிறுத்த போகும்போது என்ன செய்யுது? அவன் மேல வெறுப்புகள் உள்ளுக்கு போறதில்லை, நிக்கிறது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல் முழுதும் படணும். என் சிவான்மா ஜீவனுக்கு பெறணும். இதை எண்ணி இந்த வலுக்கூட்டம் மது பெற்றது. இப்ப கோயில் இந்த மாதிரி கும்பிடும் போது அந்த மாதிரி வெறுப்புகள் வந்தது அப்படின்னு சொன்னா ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இந்த தெய்வீக பண்புகள் எனக்குள் வளர வேண்டும், அந்த தெய்வீக செயலாக எனக்குள் இருக்கணும் அப்படின்னு இதை எண்ணம். அப்ப பொருள் செயல்படும் போது இந்த தெய்வம் நல்லது செய்யுதுன்னு சொல்லு. அப்ப என் செயல் நல்லதா இருக்க வேண்டும், என் சொல் நல்லதா நடக்க வேண்டும், நான் பார்ப்பவர்களுக்கு அந்த நிலைக்கணும். அப்ப இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த தெய்வீக பண்பு வரணும், நான் அந்த தெய்வீக சக்தி வரணும், தெய்வ நிலையில நான் இயங்கணும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த நிலை பெறணும். அப்படின்னா நாம அந்த இடத்துல என்ன செய்யறோம்? தீமைகளை இங்க மறக்கிறோம். ராமாயணத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா ராமன் எப்போது கல்யாண ராமன் ஆகிறான். இப்ப நம்ம அடிக்கடி வெறுப்பின் உணர்வு கோயில வந்து துடைச்சோம்னா நம்ம எண்ணங்கள் உண்டாகுது. இணைந்து வாழக்கூடிய நம்ம உடலுக்குள்ள நல்லவர் இல்லாமனா உடல்ல நல்ல உணவுகளோட அந்த வேதனை உணர்வு ரெண்டும் போகும்போது இங்க படியின் மென்னு இங்க படியின் மென்னு நம்ம உணர்வுல மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நோயாக மாறி நம்ம உடலும் மாறிட்டு இந்த மாதிரி வராம தடுக்கிறதுக்கு தான் கோயில தெய்வத்தை காட்டி இந்த தெய்வ குணத்தை பெறணும், இந்த தெய்வ செயலாக என் வாழ்க்கை அமைணும், இந்த தெய்வ நிலையை நான் பெறணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அந்த நிலை பெறணும். என் குடும்பத்தில் உள்ளவெல்லாம் அந்த தெய்வீக பண்புடன் வாழணும், அந்த தெய்வ நிலை பெறணும், அந்த தெய்வ செயலான நிலைகள் என் குடும்பத்தில் வரணும், நான் தொழில் செய்த இடங்களிலே அந்த மாதிரி வளரணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாம என்ன. இப்ப அபிஷேகம் எது? நாம் நுகரும் உணர்வு நம் உயிரான ஈசனுக்கு அந்த மகிழ்ச்சி பெறும் அபிஷேகத்தை ஊற்றும் அந்த உணர்வு. அந்த உணர்வுகள் என்ன செய்து அந்த உணர்ச்சியில் நம் உடல் பூரா போறோம்னு சந்தோஷத்தை உண்டாக்குது. இப்ப நான் என்ன செய்ய சிலையை பார்த்த உடனே என் பையன் எப்படி பண்ணானே அப்படின்னு சொன்ன எதை அபிஷேகம் பண்றீங்க? அங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க, கனிகள் அபிஷேகம் பண்றாங்க, பாக்குறோம். அந்த பாலை போல மனம் பெறணும், இந்த கனி போன்ற சுவையான செயல்கள் வரணும் நான் பார்க்கிறவங்களுக்கு. அப்ப இந்த உணர்வு நம்ம அபிஷேகிக்கும் போது நம்ம ஈசனுக்கு இந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை நம்ம உடலுக்குள்ள சுத்த வைக்கணும். அப்ப நம்ம உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். நீங்க வேதனையும் வெறுப்பும் கொடுத்தா நல்ல அணுக்களுக்கு என்ன கிடைக்கும்? விஷம் ஊடுருவி நம்ம நோயைத்தான் உருவாக்குமே தவிர இந்த தெய்வீக பண்பெல்லாம் அங்க அடியோட போயிடும். இது துவைதம் சுருவம். அதுல எண்ணத்தால் சொல்லக்கூடிய காரியங்கள் அத்வைதம். நாம் என்ன போகுது கண்ண பாக்குறது இல்ல, அதை நாம் நுகர்ந்த ஒண்ணு அன்னி செய்து உயிரில பட்டவொடனே விசிஷ்ட அத்வைதம் நம் உடலுக்குள்ள நடக்கிறதுன்னு தெரியல. அந்த உணர்வுகள் என்ன செய்யும் நம்மளை இயக்குது. தான் துவைதம், அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம். அந்த விசித்திரம் அந்த உணர்ச்சிகள் ஒப்ப நம்மளை இயக்குது. ஆகவே எதை நுகர்கணும்? துவைதம். ஆக அந்த தெய்வீக உணர்வை நாம் நுகர்ந்து அந்த உணர்ச்சிகளை நம் உடலுக்குள் பெருக்கி அந்த உணர்வின் தன்மையாக நாம் உடலாக ஆக்க வேண்டும்.
பண்பும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் அந்த உணர்வுகள் நமக்குள் ஒன்றுபட்டு வாழும் நல்ல குணங்களின் அணுக்களை நாம் வளர்க்க வேண்டும். இதுதான் கோயில். நாம் எத்தனை பேர் கோயிலை போய் மதிக்கிறோம்? நல்லா சொல்லி பார்த்தார். இப்ப தியானத்துக்கு போகணும்னு சொன்னா நீ சாமியார போகாத. ஒரு வீட்டுல யாராவது இங்க ஆம்பளைங்க ஜாஸ்தி வந்தாருன்னா உங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் தியானம் தியானம் சொல்லிட போய் ஏதாவது போயிட்டீங்க அதை ஏதாவது வீட்டை விட்டு போயிட போறாரு அப்படின்னு சில பொம்பளைங்க சொல்லுவாங்க. சில பொம்பளைங்க ஏதாவது நல்ல நிலை இருக்குன்னு கேட்கணும் வந்து ஆம்பளைங்க அடுத்து நினைச்சுறாங்க. ஏன்பா அவங்க வீடு பொம்பளைங்க போய் சாமியாரை தேடிட்டு போகுது, கடைசியில் உங்களுக்குள்ள என்ன ஆகுது தெரியல. பொம்பளைங்க வீட்டுக்கு இந்த மாதிரி தியானத்துக்கு போகலாம் ஐயா இப்படிதான் கேட்கிறேன். தியானம்னால் என்னன்னே தெரியாம இருக்கிறோம். நல்லதை நாம் அடிக்கடி அதை நினைத்தல் வேண்டும். கோயில்ல போய் நாம் என்ன செய்றோம்? எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதே அப்படின்னு நீங்க தியானம் பண்றீங்க. எது கோயில்ல என் பையன் இப்படி செய்யறானே, நான் கொடுத்தவன் கொடுக்கலையே அப்படின்னு இதைதான் நீங்க இந்த தியானம் என்ன செய்யுது? அந்த வேதனையும் வெறுப்பையும் தான் உண்டாது. அதே கோயில்ல நாம என்னத்தை தியானிக்கிறோம்? இங்கெல்லாம் பொருள் இருந்து செயல்படணும், அந்த தெய்வீக பண்பு என் பையனுக்கு வரணும், அந்த எனக்கு கொடுக்குறவங்களுக்கு அந்த தெய்வீக நிலை பெறணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழிலும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி வரணும். இதுவும் தியானம் தான். அவங்க மேல வெறுப்பு வர்றதில்லை. இப்ப நீங்க கோயில்ல போய் நான் இத்தனை நேரத்துக்கெல்லாம் உதவி செய்தனே, என்னை இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்களா, அவங்களாம் உருப்பிடுவாங்களா? இப்ப நாமும் சினியரா இருக்கிறோம். எனக்கு உதவி செய்தான்னு டிக்கன் ஆகுது அமெரிக்காவில் இருந்தான். அதே சமயத்தில் இப்படி துரோகம் பண்ணான்னு சொன்ன புறவோடுது. கோயில்ல போய் நான் இத்தனை நாள நல்லா உதவி செய்த எல்லாம் நான் கேட்கிற நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க? சாபம் விடுவாங்க. இந்த சாபமிடும் உணர்வு அவங்களுக்கு மட்டுமில்ல, இந்த உணர்வு உருப்பிடுவாங்களான்னு இந்த உணர்வு என்ன செய்யும்? இது தியானிக்கும். ஓம் நமச்சிவாய அந்த உணர்வை நம்ம உடலாக மாற்றும். இதாவ தப்பு பண்ணல. அந்த சந்தர்ப்பம் கோயில்ல போய் நல்லது நினைக்கிறமான இல்ல, இதெல்லாம் செய்யறாங்களே இந்த வேதனை நுகர்றோம். அந்த உணர்வு ஓம் பிரணவம், ஓம் அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலாக்குது. நுகர்ந்த உணர்வை கருவா இந்த லோகம் அது உருவாக்குது. நாம் ரத்தத்திலே கலக்குது இந்த லோகமா மாறுது. அந்த உணர்வின் தன்மை நம்ம உடலாகும் போது அணுவாக மாறும். அப்ப அதுக்கு சாப்பாடு என்ன தேவை? அந்த உணர்ச்சி ஒட்டுமத பாய்ப்பு நான் கொடுத்தேன் உதவி செய்த, எனக்கு ஒன்றும் செய்யல, பாய்ப்பு எனக்கு கொடுத்தேன் உதவி செய்யலன்னு நீங்க இதை எடுத்துக்கிட்டு இதுதான் தியானம். அப்ப எதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கெட்ட அணுக்கள். அது பிரம்மா. அந்த உணர்வின் சக்தி நாம் வளர்த்தோன்னு உடலான சிவம். நம்ம எத்தனையோ கோடி சரீரங்களை கண்டு தீமையை நீக்கக்கூடிய உடலை கொடுத்த அந்த சிவனை நாம் மதிக்கிறோமா? இந்த உடலை கொடுத்த உயிரான ஈசனை நாம் மதிக்கிறோமா? நாம் பல கோடி சரீரங்களை தீமையை நீக்கிடும் உணர்வை நமக்கு உருவாக்கி கொடுத்தான வினையாக அந்த ஈசனை நாம் மதிக்கின்றோமா? அந்த உணர்வின் தன்மை அழகான உடலையும் அன்பும் அரவணைக்கக்கூடிய இந்த உடலின் தத்துவத்தை குறித்த இந்த உடலை நாம் மதிக்கின்றோமா? இந்த சிவத்தை நாம எண்ணும் போது அவன் இந்த மாதிரி செய்யறானேன்னு சொல்லி போட்டு நினைவு என்ன செய்யறோம்? எனக்கு கொடுக்கலன்னு அந்த வேதனை எடுக்கிற அந்த கண்ணுக்கு தான் கொண்டாடுறோம். அடிக்கடி வேதனை கொடுக்கும் போது விஷத்தின் தன்மை வரும்போது கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்கும். இந்த கண்ணால் தான் பார்க்கின்றோம், கண்ணால் தான் நுகர்கின்றோம். அந்த வேதனை என்ற உணர்வு வந்த பின் நினைச்சியும் விஷம் தொய்ந்தால் கொஞ்சோண்டு விஷம் பெற்றா கண்ணுக்கு பார்வை வருதா? அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்தது அவனை நினைக்கும் போது இந்த கண்ணுக்கு பார்வை வருமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கோயிலை எப்படி அவமதிக்கிறோம், கோயிலை எப்படி மதிக்கிறோம்? ஞானிகள்லாம் நாம் மனிதன் தெளிவாக உருவம் அமைத்து இந்த தெய்வீக நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அதுக்கு பாராக நினைக்கிறோம். நான் உனக்கு உதவி செய்தனே பாய்கள் பண்ணானே. ஆக நாம் என்ன செய்யறோம்? அந்த அத்வைதம் அந்த வேதனை உணர்வை நாம் நுகரப்படும் போது என்ன செய்யுது? இந்த வேதனையான உணர்வு தான் அந்த விஷயத்தால் நம்ம கடுகடுகன்னு இருக்கும். அந்த நல்ல குணமோ அங்க இருக்கக்கூடிய வாசனையோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. கண்ணில் தண்ணி வரும். தனு உதவி செய்தனே என்னை சோதிக்கிறையே. இப்ப நம்ம எது எடுக்கிறோம்? நாம் அந்த உணர்வின் தன்மை நம்ம எடுக்க போகும்போது ஏதாவது பார்த்தா சந்தோஷமா இருக்கணும் பார்த்தாலும் நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஏதாவது ஒண்ணு சொல்ல போகும்போது ஒருத்தர் மகிழ்ச்சியா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரும். அவங்க சொல்றதை நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தடுக்கும். எது? நம் உடல் உள்ள உணர்வு.
இதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் கோயில வச்சிருக்கிறாங்க. அந்த கோயில நம்ம கொஞ்சமா மதிக்கிறோமா? நம்ம உடலே கோயில், உயிரே ஈசன், உடலே சிவம். நம்ம உடலுக்குள் 1008 நல்ல குணங்கள் மனிதனாக உருவாயிடுச்சு. அந்த நல்ல குணங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இந்த உருவம் அமைத்து இங்க வர்றவங்களுக்கெல்லாம் அந்த பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெறணும், அந்த தெய்வீக பண்பு வரணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் ஒற்றுவாழ்வு நிலை வரணும், நான் தொழில் செய்கிற இடங்கள் எல்லாம் அந்த பண்புகள் வளரணும், அந்த தெய்வீக பண்புகள் வரணும், தெய்வீக நிலையா இருக்கணும் அப்படின்னு நம்ம எண்றோம். எத்தனை பேர் நம்ம கோயிலுக்கு எண்றோம்? பக்தியினை யாரு? ஒவ்வொரு உயிரின் ஈசனே, அவன் உடலே சிவனே, அவனுடைய கண்ணே கண்ணன். ஆக மனிதனா உருவாக்கி தெய்வீக பண்பினை நாம் மதித்தல் வேண்டும். சரிமா? உங்களை மதிக்கும்படி செய்யறான். நீங்க அங்க வந்தோடனே என்னை மதிக்கிறீங்க, நான் உங்களை மதிக்கிறேன். ஆக உங்க உயிரை கடவுளா மதிக்கிறேன், உங்க உடலை கோயிலா மதிக்கிறேன், உங்க உடலை சிவமா மதிக்கிறேன். அப்ப நீங்க நல்லா இருக்கும்போது அந்த தெய்வீக பண்பு எனக்குள்ள வளரும். அந்த பண்பை வளர்ப்பதற்கு நம்முடைய தத்துவ ஞானிகள் இதை செய்து வைத்திருக்காங்க. சில பேர் என்ன தான் வயிற்று குழம்புக்கு வேண்டிய அந்த அர்ச்சனை செய்ய, அபிஷேகம் செய்ய, அதை பார்த்து மெச்சி உனக்கு செய்வான்னு சொல்லிவிட்டு காசு வேற என்ன உங்க மனசு இத்தகைய நிலைகள்ல இந்த உயிரான இந்த உணர்வுகளில் தூண்டப்படும் போது உணர்ச்சியின் அணுக்களா மாறி மகிழ்ச்சி வரும் உணர்வின் அணுக்களை பெருக்கி மகிழ்ந்து வாழும்படும் சகோதர தத்துவம் பண்புகளை வளர்ப்பதற்குத்தான் ஆலயமே தவிர இப்படி நம்மளை அலங்கோலப்படுத்துறதுக்கு அல்ல கோயில். பண்புகளை வளர்க்கும் நிலை, பண்புடன் வாழச் செய்யும் நிலை, ஆக நமக்குள் தீமையை அகற்றும் நிலை, பொருளறிந்து செயல்படும் நிலை, இவை அனைத்தும் கோயில் இருக்கு. அதான் நம்ம கோயில எப்படி கும்பிடுறோமா? இல்லையே. நான் அதெல்லாம் அப்படிதான் கும்பிடுறேன்னு சொல்லுவாங்க. மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்படிதான். அப்ப நம்ம கோயில இருந்து தெய்வங்கள் நிலையை பெறணும். தெய்வ நிலை இந்த கோயிலுக்கு வர்றவங்களும் அந்த நிலை பெறணும். அங்க கனி வச்சிருக்கணும். எதுக்கு? அந்த கனி சாப்பிட்டோம்னு நம்ம சுவை எப்படி இருக்குது? எப்பட கனி கொண்டு என் சொல்லும் செயலும் அந்த சுவைமிக்கதை கேட்கிற உணர்வுகளில் வரணும். என் சொல் சுவைமிக்க நிலைகள் அடைய வேண்டும். கேட்போர் வாழ்விலும் அந்த உணர்வுகள் சுவைமிக்க நிலைகள் பெற வேண்டும். கனி போன்று அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும். என் குடும்பத்தில் ஒருத்தர் தேடும் பாம்பா இருப்பாங்க. எவ்வளவுதான் அந்த உள்ளுக்குள்ளுக வந்துகிட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த உணர்வுகள் அச்சுறுத்த உணர்வுகளும் பயமான உணர்வு போது உடலுக்குள்ள அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு சாப்பாடு தேவை. பையன் மேல வெறுப்படைஞ்சானா அதுதான் அந்த அணு உண்டாயிடுச்சுன்னா அந்த வெறுப்பின் உணர்வுகளே அதுக்கு சாப்பாடு. அப்ப அந்த வெறுப்பின் உணர்வு வளரப்போது அணுக்களே பெருகும். அந்த அணுக்கள் பெறும்போது நம்ம உடலுக்கும் நம்ம இதுக்கும் வெறுப்பாகி உடல்ல நலிய தொடங்கும். ஆக ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடும். இங்க படியில் மிதிக்குது, இங்க படியில் மிதிக்குது, தலை வலிக்குது, படைமை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு எல்லாம் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நாம் நுகர்ந்த உணர்வுகள் அணுவாகி அந்த அணுவுக்கு உழவு தேடும்போது உணர்ச்சி உயிருக்கு கட்டி அந்த உணர்வு தன்மை ஆக போகும்போது படியில் குத்துனா அப்படிங்கிறோம். நீங்க வலி எடுக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லி பாருங்க பாக்கலாம். ஒண்ணுங்களப்பா நீ சந்தோஷம் சொல்ல 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 கோபம் வரும். எப்படி? இன்னும் கொஞ்சம் பாரு, இவங்களுக்கு என்ன தெரியும்? நான் படுற அவசியம் இங்க தெரியும். இந்த உணர்வு தான் அந்த அவசியத்தை எடுப்பாங்க. நல்ல சொல்ல நீங்க எடுத்துங்க பாக்கலாம். வேதனைப்படுறவன்ட்ட போய் தாயா இருக்கான், இந்த கண்ணையில கொஞ்சம் சாப்பிட்றான், நீ சொல்லிட்டே இருக்க, நீ கேட்க மாட்டேன். இன்னும் தாய் மேல வெறுப்பு தான் வருமே தவிர ஐயோ பையன் கெட்டு போறானே இந்த மாதிரி இருக்கான், கொஞ்சம் சும்மா இருக்க ராஜா அப்படின்னு நீங்க சந்தோஷமா சொல்லி பாருங்க. கொஞ்சம் பாருங்க அவன் எப்படி உங்களை தாயை கொஞ்சிறான்னு பாருங்க. நீங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்து பாருங்க எவ்வளவு கோபமா இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய இருந்தாலும் அந்த உணர்வு தக்க நம்ம குணங்கள் வருது. அப்ப எது இயக்குது? அந்த நல்லவர்களை இழக்க முடியும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான். நாம் முதல்ல எல்லோரும் அந்த நல்லா இருக்கும் என்ற உணர்ச்சிகளை நாம கண்ணை போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெறணும். இந்த ஆலை வருவரெல்லாம் அந்த சொல்லும் செயலும் புரிந்து அந்த கனியை போன்ற நிலை பெறணும். நான் பார்ப்போம் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெறணும், அந்த சக்தி பெறணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க எல்லாம் என் உணர்வுல இருக்கு. நல்லவங்களையும் பார்த்துருக்கிறேன், கெட்டவங்களை பார்த்துருக்கேன். அதான் பார்த்தோம் குடும்பத்தில் இருந்த கண்ணி போன்ற அது சொல்லும் செயலும் பெறணும், அவங்க புரிதம் பெறணும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தர் ரோட்ல போகும்போதே ஒருத்தன் திட்டிருப்பான் அல்லது அடிச்சிருப்பான் பார்த்துருப்போம். அவன் செயல் அடிச்சிருக்கிறான், திட்டுறது பார்த்திருப்போம். இந்த உணர்வு நமக்குள்ள வரும். அப்ப அந்த உணர்வு வரப்போகும்போதுதான் அந்த உணர்ச்சிகளை தோண்டி சண்டை போனவங்களை பார்த்து அது நிவர்ச்சி. நம்ம சொல்றபடி ஒருத்தன் கேட்கல நம்மளுக்கு அதிக உணர்ச்சிகளை தோன்றும். இந்த மாதிரி நிலைகள் வராம இருக்கிறதுக்கு வேண்டி கோயில்லை.
என் சொல்லும் செயலும் புனிதம் பெறணும், அந்த இனிமை பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு இந்த உணர்வை நாம கோயில்ல தெரிவிக்கப்படணும். இதுதான் தியானம். நாம சொல்றது தியானம்ங்கிறது தான். கோயில்ல போய் நீ இதை செய்யுங்க அப்படின்னு நாம சொல்றோம். அதே சமயத்துல இந்த கனியை போன்ற இதை சொல்லிட்டோம். இப்ப சாமிக்கு நல்ல தங்க நகையை போட்டிருக்காங்க. சாமி கேட்டுற சிலை இல்லையே. அப்ப சிலைக்கு ஏன் இந்த நகையை போடுறாங்க? அந்த தங்கம் எப்படி மங்காம இருக்குதோ அதே போல இந்த தங்கத்தை கொண்டு என் மனசு மங்காத நிலை வரும். ஒருத்தரை பார்த்த உடனே அந்த வெறுப்படையக்கூடாது. ஒருத்தரை பார்த்தோம் நம்ம ஆகாதம் தந்த உடனே அந்த மனசு மங்கிடக்கூடாது. ஆகவே தங்கம் எப்படி படிச்சிருக்கிறோம் என் மனசு மங்காத நிலை வரணும். அப்ப என் சொல்லும் அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா பேசுவேன். அதனால இந்த போல மனசு எனக்குள்ள வேணும் அப்படிங்கிறதுதான் அந்த தங்கத்தை போட்டு காட்டுறாங்க. நம்ம தங்க நகை போட்டுருக்கும் என்ன செய்வாங்க? வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் வச்சுன்னு அடை வச்சிருப்பாங்க. அந்த நகையை பார்த்தோம்னா அருள் வரும். அதே சமயத்துல இந்த வீட்டுல இந்த மாதிரி வச்சு இதாகி போச்சுன்னு அடிக்கடி கணவருக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கணவரும் அந்த சிலையை நகையை பார்த்தோன்னு என்ன செய்றாங்க? என்னை வச்சிருந்தேன், பொம்பளைக்க பார்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் போச்சு. இந்த எண்ணம் தான் அங்க வரும் திரும்பகரியானவள். ஆனா இதை மாற்றணும். அந்த தங்கம் எப்படி மங்காத எழுது என் மனசு மங்காத நிலைவரும். இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த நிலை பெறணும். நான் தொழில் செய்கிற இடங்களெல்லாம் இந்த நிலை பெறணும். மனசு மங்கிருச்சுன்னா நம்ம குற்றங்கள் அதிகமா செய்யறோம். நாம சிந்திக்கும் தன்மை இழந்துடுறோம். சிந்தனையற்ற செயல்களை செய்யறோம். ஆகவே இதே போல நாம மனசு குறைஞ்சிடாதபடி மகிழ்ச்சி செய்யக்கூடிய நினைவு வரும். இந்த கோயிலுக்கு வர்றவங்களும், நான் தொழில் செய்கிற இடங்களும், நான் பார்க்க இடங்களும், என்னை பார்க்கிற குடும்பமும், என் குடும்பமும் இந்த நல்லா இருக்கும் நம்ம அவனும். அப்ப இந்த உடலே கோயிலாகுது, மீறி ஈசனாகுது. நாம் நகரும் உணவே வினையாகுது. எந்த உயர்ந்த குணங்களது கணங்களுக்கு அதிபதியாகி நல்ல செயலாக நாம் செயல்படும். ஆக உயிர் ஈசனாகிறது, உடல் சிவமாகிறது. நாம் இன்னும் எண்ணங்கள் வினையாகின்றது. ஆக உயர்ந்த குணங்கள் அறுப்பும்போது கணங்களுக்கு அதிபதியாக நல்ல செயலாக கணசக்தி அந்த நல்ல குணங்களை அதிபதியாக்க வேண்டும். இதுதான் இந்த விநாயகர் வச்சிருக்கு. மூஷிக வாகனா அங்க என்ன செய்யறோம்? எலி வச்சிருக்கிறாங்க. எலி வங்கிட்டு குடிகொள்ளு. நீங்க என்ன செய்றீங்க? நல்ல உணர்வோட அந்த அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் தரணும், என்னோட முழுது போகணும் அப்படிங்கிற வகையில் அந்த தங்கத்தை போல இந்த மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் இந்த சக்தி பெறணும் என்னும் போது இந்த நல்ல எண்ணம் அந்த நம்ம சங்கடமான எண்ணங்களுக்கு புகுந்தது. இப்ப இது போன்ற ஒன்று ஓமுக்கு ஓம் நமக்குள் எத்தனையோ சங்கடங்கள் இருந்தாலும் இதை எடுக்கும்போது அதுக்குள்ள நுழைஞ்சிடும். நாம் பார்க்கிறவங்களாம் நல்லா இருக்கும், நமக்கு பகம உணர்வெல்லாம் அது அடங்கி போகும். அப்ப அந்த வெறுப்பான உணர்வு அடங்கி போகும். அப்ப நாம எல்லாரும் அந்த பெற வேண்டுங்கிற போது நம்ம உடல்ல எல்லாருக்கும் யாரையும் பகமா நினைக்கிறது. இந்த உணர்வுகள் அங்கே நுழையுது. அப்ப கணங்கள் கரிவையில மூசிக வாகனம் எலி அரிசி வங்கிட்டு குடிகொள்ளுது. நீ நல்ல குணத்தோட வேதனை பண்ணா அது வங்கிட்டு. அப்ப உங்க குணம் என்ன செய்யுது? மாறுபட்டு. ஒரு புழு என்ன செய்யுது? அது மூச்சு தான் அதான் பட்டு போச்சு, தனக்குள் கட்டி உள்ள குடியிருந்தது. ஆனா வெளியே வர்றது முடியல, சாப்பாடு கிடைக்கிற வழி இல்லை, மனம் சுருங்குது. வெளியே போகணும் வெளியே போகணும் வெளியே போகணுங்கிற உணர்வை தோன்றும். அந்த உணர்வு நினைச்சு புழுவின் நிலை மாறி இந்த உணர்ச்சிகள் அது மாறி பட்டு பூச்சியா மாறும். அது வந்த பின் முட்டையிடும். அந்த முட்டையும் அதே போல ஆகும். ஆனா இந்த நினைச்சது இது வெளியில போன பாடு இனிய உணர்வுகள் தான் எடுத்து உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உடலுக்கு வலுவான மேல் ஒரு வண்டாக மாறும். இங்க புழுவா இருந்தது இந்த பூச்சியாக பறக்குது, பின் அது வண்டாக மாறும். அந்த வண்டின் தன்மை அடையுது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டியது அப்படியே கூட இருக்கும். இந்த உணர்வு வெளியிலே போய் வேறொரு உடலை போய் இப்படியெல்லாம் நம்ம வந்தோம். அப்ப நாம இதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுதான் கணங்களுக்கு அறிவறி. நாம் எடுத்த உணர்வுகள் நம் உடலுக்குள்ளுக்கு அதை தீமையான உணர்வுகள் போகாதபடி நம் உடலை மாற்றிச்சு நம்ம உடல் நினைச்சு நோய் என்ற உணர்வுகள் வரும். அப்ப அந்த அருள் என்ற உணர்வை நாம் பெற்றால் நமக்குள் அந்த உணர்வு ஒளி என்ற நிலைகள் மாறுகிறது. இதை நாம் செய்யணுங்கிறது தான். இப்படி சிவனும் ஈசனையும் விநாயகரையும் இப்படி நாம் பல கோடி சரிகளை தேடி வர்றோம். அடுத்தபடி என்ன செய்யறோம்? சாமிக்கு வைர கிரீடம் வச்சிருக்கு. பார்த்தோன்னு வைர கிரீடத்தை பார்த்தா நினைச்சிடும். அது ஆசையோட தான் பார்க்கிறோம். அந்த வைரம் எப்படி ஜொலிக்கின்றதோ
என் சொல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும், என் செயல் ஜொலிக்க வேண்டும். இந்த ஆலயம் வருவதற்கெல்லாம் இந்த வைரத்தை போல அந்த சொல்லும் செயலும் அவர்கள் ஜொலிக்க வேண்டும் அப்படின்னு நாம எண்ணுதல் வேண்டும். இது என்ன, அந்த வைரம் துவைதம், அந்த ஒளி எது வருதோ அது பெற வேண்டும் என்றது அத்வைதம். அந்த ஒளியை கண்ணால பார்க்கிறோம், அது சூரியன் கவர்ந்து அந்த அலைகளாக மாற்றுது, அதை பெற வேண்டும் என்று இயங்குகிறோம். இந்த உணர்வின் தன்மை அந்த ஒளியின் உணர்வை ஊட்டும் அணுவாக மாறும். இப்படி நீ மாற்ற வேண்டும்ங்கிறது தான் அங்க வைக்கிறாங்க. அது துவைதம். அது வெளியில வரக்கூடிய அந்த ஒளி சூரியன் கவர்ந்து வரும்போது எண்ணத்தால் எடுக்கும்போது அத்வைதம். நுகரும் உணர்வுகள் விசிஷ்ட அத்வைதம். அந்த உணர்வுகளை நமக்குள் தெளிவாக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை அணுவாக்கப்படும் உடலாகுது துவைதம். நம் உடலாக ஆக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் மறைமுகமாக இருப்பதை உருவம் அமைத்து அருவ நிலையை நுகர்ந்து நமக்கு உருவ நிலையாக மாற்றுதல் வேண்டும் என்பதுதான் கோயில். அப்ப இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் வைரத்தை போல அவங்க சொல் ஜொலிக்கணும், செயல் ஜொலிக்கணும், அவங்க பார்வை ஜொலிக்கணும் அப்படின்னு என்ன. இப்ப இந்த உணர்வுகள் நாம் நகரும் போது நமக்குள் அந்த அணுக்களை பெருக்க வேண்டும். யார் மேல அது கோயில சங்கடப்படுற மாதிரி இல்லை. இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க உணர்வெல்லாம் நமக்குள்ள இருக்குது, அவங்க என்றதில்லை. அந்த கெட்ட அணுக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அது போகாம தடுக்கிறோம். அதுக்குத்தான் இந்த மாதிரி வச்சு. அப்போ இந்த மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். இந்த கோயில் அந்த மலரை பார்த்தோம் நம்ம இதைத்தான் என்ன. இந்த கோயிலுக்கு வரவெல்லாம் மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும். இந்த உண்மையை உணர்ந்து அந்த துருவ நட்சத்திரமா இருக்கும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த உணர்வுகளை உடல்ல சேர்த்து என் உடல்ல பரவணும், என் ஜீவான்மா தர வேண்டும், என் ஜீவனுக்கு பெறணும். இது உருவாக்கணும். அப்ப இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த நிலை பெறணும் அப்படின்னு இதை நினைக்க வைக்கிறது தான். நம்ம வாழ்க்கையில காலையிலிருந்து எத்தனையோ பேரை பார்க்கிறோம், வேதனைப்படுறவங்களை பார்க்கிறோம், ஞங்கட பார்க்கிறோம், கோவப்படுறவங்களை பார்க்கிறோம், ஏமாத்துறவங்களை பார்க்கிறோம். இத்தனை என்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சதாசிவமாகிட்டே இருக்குது, நம்ம உடலாக மாட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப நாம எதை சிவமாக்க வேண்டும்? ஆகவே நாம் இதை மறந்து அந்த பேர் அருளின் உணர்வை நமக்குள் அதை சேர்த்து சிவமாக்கி எல்லோருக்கும் அந்த நல்ல நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வை நம் உடலாக்கினால் நமக்குள் ஒன்று சேர்த்து வாழும். நான் கல்யாண ராமா, நாம எண்ணங்கள் ஒன்று சேர்க்கும் போது என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும்.